ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைலைட் பிளேசர். கடந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து டெல்லி 30 மணி நேரம் ட்ராவல் ரொம்ப கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையாக ஒரு ஜாலியாகவும் அந்த வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களாவது 30 மணி நேரம் சார், நல்லா 56 மணி நேரம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு பாருங்கன்ட்டு உண்மையிலேயே அந்த நண்பருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இப்போ நம்ம டெல்லியிலேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போகிறது குழு மணாலி போகிறது நம்மளோட பிளானு. பட் இப்போ குழு மணாலி நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லியிலேருந்து ஒரு கார் புக் பண்ணி கார் மூலம் போகலான்ட்டு. கார்னாக்கா ரெண்டல் கார் செல்ஃப் டிரைவிங் கார் எடுக்கலான்ட்டு. ஸோ செல்ஃப் டிரைவிங் கார்னால இப்போ தான் ஜோகோ தான். ஸோ நம்ம டெல்லியில் ஜோகோ காரை ஒரு 15 days முன்னாடி அங்கே புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் இந்த ஜோகோ கார் எடுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ ஜோகோ கார் எப்படி எடுக்க போகிறோம், ஸோ நம்ம புக் பண்ணது என்ன, எப்படி இந்த ஜோகோ கார் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது ஒரு 4 பேர் மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு செல்ஃப் டிரைவிங் காரில் போகிறது நமக்கு நிறைய பணம் மிச்சப்படுத்தலாம். அதுபடி தான். ஏன்னா நான் இந்த காரில் போனால நிறைய பெனிஃபிட் நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம நார்மலாக பஸ்ஸில் போனால் ரேட் கம்மியாக இருக்கும், காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து போகும்போது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார் கொண்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா ஜோகோ கார் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஜோகோ கார் புக் பண்ணுறது ரொம்ப சுலபம் தாங்க. ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணினாங்களே சிம்பிள் ஸ்டெப் தான் இருக்கும், ஈஸியாக புக் பண்ணிடலாம். ஸோ புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் ஒரு 15 days முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணோம்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன டைமுக்கு புக் பண்ணோமோ அதுக்கு ஒரு 4 hours முன்னாடி தான் நமக்கு என்ன வண்டி அலர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வண்டியோட டீட்டெயிலு, ஸோ அந்த வண்டி இப்போ எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷன், இதெல்லாம் ப்ராப்பராக தெளிவாக நமக்கு மெசேஜ் மூலமாக அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு கார் புக் பண்ணிட்டு நம்ம நேராக லொக்கேஷன் பார்த்து அந்த வண்டிக்கிட்ட போயிட்டோம்னாக்கா நம்ம அங்கேருந்து வண்டிக்கிட்டே போயிட்டோம். திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்தால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த கூகுள் மேப் நமக்கு ரூட் காட்டும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ வண்டியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வண்டியை முதல்ல என்னென்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வண்டியை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த வண்டியை இப்போ தான் ஏறுறோம். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த வண்டியில், பிரச்சனைகள்னாக்கா வண்டி இன்ஜின் நல்லா இருக்கா அதெல்லாம் பார்க்க சொல்ல நான். ஃபஸ்ட்டு டேமேஜ் எங்கெங்கெல்லாம் ஏன்னா நிறைய பேர் இந்த செல்ஃப் டிரைவிங் கார் கொண்டு போகிறாங்க, நிறைய பேர் சரியாக ஓட்ட தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எடுத்து போவாங்க அப்படின்னா எங்கேயும் லைட்டாக கேஜ் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்க இடித்து அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம கேமரா இருந்தாலும் மொபைல் இருந்தாலும் ஏதோ வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம ஆப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் புக்கிங் பண்ண ஆப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீங்கள் இருக்கக்கூடிய வண்டியில் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கிராச்சஸ் இருக்குன்றதை தெளிவாகவே அவங்க ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் இருக்குது, கிராச்சஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கிராச்சஸோ இல்லை ஏதாவது டேமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாக்கா அதை நீங்கள் பண்ணுறது நல்லது. பண்ணிட்டு தான் நம்ம வண்டி எடுத்தால் தான் நம்ம மேலே அந்த பழி வராது. இல்லைனாக்கா நீங்கள் தான் எடுத்துட்டீங்கன்ற மாதிரி வந்ததுன்னு வச்சிங்களேன், அப்புறம் அதுக்கு வேறு நம்ம ஒரு அமௌண்ட் கட்டிக்கிட்டு இல்லை சம்திங் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் 1க்கு 4 முறை பக்காவாக க்ளீனாக செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலி ஜோகோ கார் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேரெக்டாக போய் நம்மளே எடுத்துகிற மாதிரி தான் இருக்குமே, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் எங்களால் அது மாதிரி எடுக்க முடியல. காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, இது ஜிபிஎஸ் இதில் செட் பண்ணலையா என்னன்னு தெரியல. நார்மலாக ஜோகோ காரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டு நம்ம வண்டியை மொபைலில் ஆப்ரேட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் மூலமா டோர்லாம் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் தலையை பிடிச்சிக்கிட்டோம், என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் தெரியலையேன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நாங்கள் புக்கிங் பண்ண டைமுக்கு அந்த வண்டி இருக்கிற இடத்துக்கு ஜோகோவுடைய ஒர்க் பண்ணுறவர் வந்தார். ஸோ அவர் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணார். ஸோ எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என் மொபைல், அதாவது புக்கிங் பண்ண மொபைல்லேருந்து மட்டும் பண்ணலாம், அவரோட மொபைல் டேட்டா உங்களுக்கு கம்பெனிக்கு கால் பண்ணி ஸோ அதுக்கு ஓடிபிலாம் சென்ட் பண்ணி அந்த ஓடிபிலாம் பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் எங்களுக்கு அந்த டோரே ஓப்பன் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க வரலன்னா கண்டிப்பாக எங்களால் பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த டைம் புக்கிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமுக்கு கண்டிப்பாக அங்கே ஆள் வந்துடணும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, கரெக்டாக அவங்களே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களும் எத்தனை கிலோமீட்டர் வண்டியோட ரீடிங் என்ன, ஸோ வண்டியை நீங்கள் சுற்றி நல்லா டேமேஜ் எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வண்டி பக்கத்தில் எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்களும் க்ளீனாக தான் எங்களுக்கு பண்ணாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க.
ஸோ வண்டி கூட பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே க்ளீனாக இருந்தது. புக்கு வந்து ஆர்சிலேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் தான் இருந்தது வண்டி. सर डॉक्यूमेंट्स चेक कर लीजिएगा, आरसी, ठीक है, परमिट और आपका फिटनेस, इंश्योरेंस, ठीक है, ओके, और पीयूसी, ठीक है, वैलिड 12/21 और सर फ्यूल इसमें 10% है सर, लिंक कर रहे हैं वैसे 10% खोलना एक बार. வீதி எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்குங்க. அது நீங்கள் கிட்ட போயிட்டீங்கன்னா வராது, அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்து கரெக்டாக இல்லைன்னா அதுக்கு நம்ம சென்சார் எல்லாம் ஃபியூல் எவ்வளோ இருக்கும்? विद फ्यूल विदाउट फ्यूल ஃபியூல் தான் நம்மளுது. என்ன ஃபீலிங்கா? ஃபீலிங்கா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரியே இந்த வண்டியில் எது எங்கே இருக்குது, வண்டியில் எவ்வளோ டீசல் இருக்குது, அது எத்தனை பர்சன்டேஜ், ஸோ என்ன மீட்டரு எல்லாமே ப்ராப்பராக நமக்கு அந்த டீட்டில் வந்து காட்டுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து வண்டியில் இருக்கணுமோ அந்தந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் நம்மளை வந்து போலீஸ் மடக்கி ஸோ கேட்டாங்கனாக்கா ஸோ அதை வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து காட்டுற அளவுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக அந்த அப் டு டேட் வந்து பக்காவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எங்கே போனாலும் ஒரு ப்ராப்ளம் ஜஸ்ட் அந்த மடக்கி நம்மளை வந்து கேட்டால் கூட நம்ம அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். இதில் பார்த்தோம்னா ரொம்ப ப்ராப்பராக பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து எங்கே போனாலும் நம்ம ZoomCar எடுத்துன்னு போகிறது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மணிஸ் நமக்கு சேவ் பண்ணுற விஷயங்கள் தான். நம்ம கணக்கு போட்டு பாருங்களேன், நாங்கள் வசதி கணக்கு போட்டோம், ஒரு 4 பேர் போகிறோம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற கணக்கு போட்டு பார்க்கும்போது இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தது. அதே மாதிரி தான் நம்ம காரில் போனால எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 இடத்த வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய கொடுக்கணும் கட்டத்தை தவிர்த்து மற்றபடி நம்ம பஸ்ஸில் போயிருந்தானாங்க ஜஸ்ட்டு நேராக போனோமா குளுமணியை சுற்றி கூட 2-3 இடத்த பார்த்துட்டு அப்படியே வந்திருப்போம். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி காரில் போனனால என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து குளுமணாலியை தவிர்த்து இன்னும் 2-3 இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் கம்மியாகவே முடிஞ்சுது. ஸோ இதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லதாக இருக்கும். கை கொடுங்க. और जैसे अगर आप जिस स्टेट में जाएंगे आपको स्टेट टैक्स पे करना पड़ेगा. जैसे लाइक आप स्टेट टैक्स हरियाणा जा रहे हैं, हिमाचल जा रहे हैं, कुल्लू मनाली ना, तो आपको कुल्लू मनाली HR टैक्स पे करना पड़ेगा. यू कैन पे ऑनलाइन. हाँ, यू कैन पे. आप 1 दिन के लिए कर लीजिएगा. हाँ कोई नहीं. Zoom लास्ट नहीं जूम नहीं, गूगल क्रोम. कितना पे करना जी? ये सिंगल डे कर लेना, 100 होगा, क्योंकि आपको एक ही दिन यहाँ से क्रॉसिंग ही करना है. आपको रिटर्न में जब आप आएंगे तब कर लेना. आप जितने दिन की ट्रिप है उतने दिन का ना पे करके आप सिंगल डे का कर लेना, क्योंकि आप जा रहे हैं तो क्रॉस ही तो करेंगे ना. वो सिंगल डे वाला 24 आवर वैलिड होता है. पर डे 100 रुपीज़. हाँ 100 रुपीज़. हाँ रिकॉर्डिंग चल रही है. आप सामान रख लो. हाँ रख लो, एक मिनट में खोल देता हूँ. तो बैग मांगी हुई है. போகலாமா? 3 days 4 days எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம போயிட்டு வரது லேட்டுக்கிட்டே ஆயிடுச்சுன்னா
zoom double cam. आज कितनी है? आपने ट्राई किया था क्या पे करने के लिए? नहीं किया था। ट्राई பண்ணி அங்க पूरा गाड़ी अरे वाह, यू आर लकी सो मच सर, आपको टैक्स कटा हुआ मिल गया फ्री। हाँ ये हाँ पेंडिंग था, किसी ने ट्राई किया हुआ, ये 100 आपका सेव हो गया। आज 15 है ना? हाँ हाँ आज ये आज है ना, नो इशू। आप ये कल किसी ने ट्राई किया था, तो ये आज टैक्स रहेगा 2 बजे तक वैलिड, 1:53 तक। सर वो 3 days 4 days सेक्शन कर नहीं वो नहीं, देखो आपको क्या है कि एनएससी पे करने से बेटर ये कि आप सिंगल डे का पे करो। आप यहाँ से आपको हरियाणा क्रॉस करना है, ना कि आपको हरियाणा में रहना है। आप हरियाणा क्रॉस करोगे तो आप 2-4 घंटे में क्रॉस कर जाओगे, 2 and 4 hours क्रॉस कर जाओगे। तो ये 2 बजे तक वैलिड है अभी, 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஹரியானா தாண்டினா ये 2 बजे तक वैलिड है अभी टैक्स ना। ओके सर, और 2 o'clock में ना हरियाणा क्रॉस टू वही कॉलोनी बस वो आप हरियाणा क्रॉस कर देना। ये देखोगे ना, ये आज 16 है, 1:53 ये ठीक है। रिटर्न कमिंग तो रिटर्न, हाँ रिटर्न में फिर आपको पे करना पड़ेगा, ठीक है। कई करूँ सर ना धन्यवाद, थैंक यू सर, थैंक यू। So any complaint, any complaint, your number? 6360 Same, but not कोई नो इशू, आप ट्राई ठीक है। I have it, सही। कोई नहीं, अगेन सम टाइम நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க। ஸோ ஜோகோ காரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டும் கரண்ட்டில் இருக்குது, எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க। தேங்க்யூ சார்। அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்னி, அது கூட வந்து இந்த ஜாக்கி, இதை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷனில் எல்லாமே இருக்குது। நாங்கள் வந்து கீழே, அதாவது நாங்கள் வந்து அவர் இருக்கும்போதே ஜோகோடைய ஊழியர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணோம், பட் அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் இருந்தது வண்டி। ஸோ நாங்கள் இருட்டில் அந்த மாதிரி, ஸோ கொஞ்சம் மேலே வந்து நாங்கள் வந்து திரும்பவும் வந்து நல்ல ப்ராப்பராக வந்து வேறு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் வண்டியவே மூவ் பண்ணோம் அந்த இடத்துலேருந்து। ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டெல்லியிலேருந்து நம்ம மணாலி போகிறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஸ்டேட் நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, ஹரியானா, பஞ்சாப், இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது। ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்மிட் வாங்க வேண்டியிருக்கும்। ஸோ அந்த பர்மிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஆன்லைன்லேயே நம்ம வாங்கிக்க முடியும்। அப்படி ஆன்லைனில் பண்ண தெரியாதவங்களுக்கு ரோட்டில் நீங்கள் மெயின் ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பர்மிட் எடுத்து கொடுத்துக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க। ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கனால 100 rupees per day அது மாதிரி தான் இருக்குது। நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் போகும்போது அதை எதுவும் ஒரு நாள் நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகிறோம்। ஸோ அதனால் ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ ஹரியானானா ஹரியானாக்கு ஒரு நாள், பஞ்சாப்னா வந்து பஞ்சாபுக்கு ஒரு நாள், ஸோ நீங்கள் மணாலி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இமாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை நாள் எவ்வளோ போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பர்மிட் போட போகிறோம்। ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தாங்க। இது நீங்கள் கையில் காசு வச்சு நம்ம பஸ்ஸில் போய் அங்கங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு, நீங்கள் ஒரு 4 பேராக 2 பேராக போகிறதுக்கு ஒரு 4 பேராக ஒரு 5 பேராக போனீங்கன்னா ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்। நீங்கள் ஒரு இடம் பார்க்க போகிறதுல நீங்கள் ஒரு 4-5 இடத்த எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு வர முடியும்। ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி போய் பாருங்கள்। உங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்கனாக்கா அதுக்கடுத்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்। இப்போ இந்த வண்டி எடுத்து ரன்னிங் போயிட்டு ஒரு வாரம் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து வண்டி எங்கே எடுத்தோமோ அங்கே நாங்கள் விடத்துக்கு வரும்போது விடணும்। ஸோ அதுக்கு மாதிரி நாங்கள் விட்டாச்சு। இப்போ விட்ட போது பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஆப்பில் அதை எப்படி க்ளோஸ் பண்ணணுங்கிறதும் இல்லை டீட்டெயிலாக கொடுத்துருக்கு பாருங்கள்। இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஏதாவதுன்னா ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக நான்। ஸோ நன்றி, வணக்கம்।
எடுத்துக்கோ தெரியலையே ऊपर वाले ने एहसान तो बनाया, हम रिश्ते बनाएंगे एक दूसरे से। गोल्डी मसाले जहाँ भी जाए रिश्ते बनाए। हद हो गई यार, शहर में कहीं भी निकल जाओ डिलीवरी के लिए, हर रोड सर एंड किलोमीटर 52663 फ्यूल 30% 3 बार आ रहे हैं। नफरत नगर बना दिया है, ऊपर से ये बड़ा हार्ट बना के क्रॉस भी मारा है। ब्रो कोई भी हेट ना बिना वजह नहीं होती। सिद्धि की हेट का रीजन जानना है तो कलर्स पे बावरा दिल देख 22 फरवरी से सोमवार से शुक्रवार रात 10:30 बजे। देखा? बिजनेस एक्सपेंशन लोन अप्रूव्ड। वाह, नया एसी भी लेते हैं, कब से प्लान कर रहे हैं। और हॉलिडे भी क्यों नहीं, इसी लोन में एडजस्ट कर लेंगे। सर रेटिंग आ रहा है, रेटिंग ரேட்டிங் கொடுக்கணுமா இது கொடுக்கணுமா இந்த வண்டிக்கு सर गुड खुलकर बताइए। கொடுத்துருங்க उतना ही लोन लीजिए और सोच जी समझकर इस्तेमाल कीजिए। வண்டி ஆயில் சர்வீஸ் ना हो Black. परेशानी। நான் பகைங்கய்யா black smoke ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் ब्लैक स्मोक ஹெவி நாட் மோமோ மூ டீசல் வெரி வேஸ்ட் समझे जिस काम के लिए